காலையில் எழுந்தோடனே நம்ம முதல்ல தேடுற விஷயம் என்னது? காப்பி அல்லது டீ. பேப்பர்லாம் கிடையாது. எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒன்று காலையில் முதல்ல குடிக்கணும். 250 வருஷமாக தான் அந்த காஃபி டீ உள்ளே வந்திருக்கு. 250 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்றை குடித்து விட்டு தான் நம்ம போயிருக்கோம். இந்த காஃபி டீயும் ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் எப்படி கொடுத்தாங்க? அவன் போய் சீனாவில் போயிருந்தப்ப அங்கே சீனாவில் வந்து ஒரு இலையை பறித்து கொடுத்தா இதெல்லாம் உடம்பு வலியெல்லாம் போகும் சார் அப்படின்னு கொடுத்தாங்க. இது உடம்பு வலிக்கு தான் போகிற கஷாயமா, இது தினம் குடிக்கலாமா? இல்லை தினம் குடிக்கலாம், எங்கள் மன்னர்லாம் அப்படி தினம் குடிக்கிறவர் தான் சொல்லி தான் தேயிலையை அவர்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க. சில பொற்காசுகளை கொடுத்து தேயிலையை அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. ஒரு மாதிரி உடலுக்கு எனர்ஜியாக இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்களோ அதுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் மலை இருக்குதோ அந்த மலையில் கொள்ளை வளமாக இருந்த நம் சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்து அங்கிருந்த நம் இயற்கை வளங்களை எல்லாம் அழுத்து அதில் கொண்டு போய் தேயிலையை பயிரிட்டாங்க. அது சூழலியலில் நடந்த மிகப்பெரிய கேடு, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் தேயிலை அப்படித்தான் நமக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அதில் என்ன நடந்தது அப்படின்னா, தேயிலையை அப்படியே டீயாக போட்டு தேயிலை எடுத்து அதை கொதிக்க வச்சு நல்ல வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடித்தாதான் அதுக்கு பேர் தேநீர். தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 10 தேயிலையை போட்டு மூடி வச்சு அப்புறம் ஒரு 5 நிமிடம் கழித்து அதை வந்து வடிகட்டி அப்படியே குடித்தாதான் தேநீர். சார் அப்போ கொஞ்சம் முன்னாடி இங்கே குடித்தோமே அது என்னது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம்னு பேர் வைக்கலாம். அது உண்மையிலேயே தேநீர் பால் பாயாசம் தான். பால், சர்க்கரை, அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தேயிலையை போட்டிருக்கோம், டீ டிகாஷனை ஊற்றிருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப அதை குடிக்கணும்னு தோணக்கூடிய எண்ணம் உருவாகுது தேயிலைனால அல்ல, அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையினால். அந்த சர்க்கரை தான் நம்மளை வந்து திரும்ப திரும்ப அதில் கொடுக்குற சுகர் வந்து ஒரு சின்ன மூளைக்குள்ள என்டார்ஃபின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப குடிக்கணும். காலங்காத்தால் அந்த இனிப்புள்ள தேநீரை குடிக்க தூண்டுவது அதில் உள்ள தேயிலை நண்பர்களே, அதில் உள்ள சர்க்கரை. ஆனால் தேநீரில் மிகச்சிறந்த விஷயம் அந்த தேயிலையினுடைய சத்துக்கள், அதில் உள்ள ஃபீனாலி காம்பவுண்ட்ஸ். தேயிலை டிகாஷன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கருஞ்செம்மை நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த கருஞ்செம்மை நிறத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஃபீனால்ஸ், பாலிஃபினால்ஸ் அப்படிப்பாங்க. அந்த பாலிஃபினால்ஸ்க்கு பல நல்ல பயன்கள் இருக்கு. இரத்த நாளங்களை செம்மைப்படுத்தக்கூடிய பயன் அந்த ஃபினால்ஸுக்கு இருக்கு. அவையெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. அதாவது செல்லுகளுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் போய் செல்லை அழிக்கும். அந்த செல்களுக்கு இடையில தங்கி இருக்கிற அந்த கூறுகளை அழிக்கக்கூடிய தன்மை தேயிலைக்கு உண்டு. அதனால தான் அதை ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது பழங்களில் இருக்கு, சிகப்பு நிறத்தில் இருக்கிற மாதுளையில் இருக்கு, சிகப்பு நிறம் தொலியுள்ள தக்காளி பழத்தில் இருக்கு, சிகப்பு அரிசியில் இருக்கு. இவையெல்லாம் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த தேநீர்லேயும் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா அதில் கொண்டு பாலை ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாதிக்கும் கீழாக போயிடும். நீங்கள் உலகத்திலேயே தேயிலையில் பால் ஊற்றி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும் தான் தெரியுமா? நீங்கள் விமானத்தில் போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்தோன்னே நம்ம மூஞ்சி நம்ம தொப்பை ரெண்டையும் பார்த்தோன்னே பால் ஊற்றுவான். உண்மையிலேயே நண்பர்களே, தேயிலை தேநீர் ஆகச்சிறந்த பானம் தான். ஆனால் அதை வந்து கருப்பு தேநீரா, பச்சை தேநீரா, கிரீன் டீயா, பிளாக் டீயா நம்ம குடிச்சு பழகணும். ஸோ காலை பானம் அப்படிங்கிறது தேநீர் குடித்தோன்னா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குடித்தா இது மாதிரியான ஒரு பால் சேர்க்காத பானமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காலை பானம்னு எடுக்கும்போது தேநீர் எடுத்துக்கொள்ளுங்க. தேநீர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா எத்தனை பானங்கள் தேயிலை வருவதுக்கு முன்னாடி நம்ம குடித்தோம். சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் நிறைய மருத நிலத்தை சார்ந்த மக்கள், வயல்வெளிகளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இந்த பக்கம்லாம் மருத நிலம் தான். இங்கே இருக்கிற மக்கள் என்ன சாப்பிட்ருக்காங்கன்னா முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் டீயாக போட்டு குடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டீங்கிற சொல் தெரியாது, குடிநீர் அப்படிங்கிற சொல் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர். குடிநீர்னா குடிக்கும் நீர், அவ்வளோதான், அந்த வடிகட்டி குடிக்கிற நீர். அந்த குடிநீராக கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் தான் காலையில் குடிச்சிருக்காங்க. கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை இரண்டுமே நெஞ்சில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. கரிசலாங்கண்ணியை பற்றி அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேகராஜன் அப்படிம்பான். தேகராஜன் ஏன் பேர் வச்சானா, அவ்வளோ உடலை ராஜா போல மிக வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடியதுனால அதுக்கு பேர் தேகராஜன். தேரன் நோய் அணுகா விதியில் ஒரு பாட்டு உண்டு. தேரனுடைய கஷாயங்கள் பற்றி தேரன் குடிநீர் பாடல் உண்டு. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகபுர காய்ச்சி பருகுவார் காகம் உண்ணும் சளி தீரும் காணே. காகம் உண்ணும் சளி, காகம் உண்ணும் சளின்னா நீங்கள் இருமி துப்புனா கட்டியாக சளி வந்து விழுந்துச்சுன்னா அதை காக்கா எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா அவ்வளோ புரோட்டீன் எது காக்காய்க்கு அது பிடிக்கும், அவ்வளவு புரதம் அது. வெளியே வர்றதெல்லாம் மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சளி வருதுன்னா அவன் நுரையீரலில் நிமோனியாவோ இல்லை நுரையீரலில் ஒரு பிராங்கைட்டிஸோ ஒரு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருந்தால் தான் அப்படி சளி நீங்கள் துப்புவீங்க. அதுக்கு மிகச்சிறந்தது கரிசலாங்கண்ணி அப்படின்னு அன்னைக்கு எழுதி வச்சுருக்காங்க. நாங்கள் கோவிட் காலத்தில் கரிசலாங்கண்ணி பயன்படுமா, ஏன்னா கோவிட் வந்து ஒரு வைரல் நிமோனியா, நுரையீரலை தாக்கிய வைரல் நிமோனியா, இதுக்கு உதவுமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்தோம். இன்றைக்கு கூட அந்த கரிசலாங்கண்ணியில்
கோவிட் வைரஸை ஒட்டிய ஆராய்ச்சிகள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் அந்த காலத்தில் வைரஸ் பற்றி தெரியாது, ஆனால் சளிக்கு இது நல்லதுப்பா அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்துருக்கிறான். நம்ம ஏன் இப்போ சாப்பிடக்கூடாது? அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னோடனே 10 ரூபாய்க்கு டீ பாக்கெட் வாங்குறோம்ல. ஆனால் கரிசலாங்கண்ணியை வச்சு எத்தனை விவசாயிகள் அந்தந்த நிலத்தில் அங்கங்கே இருக்குது, எத்தனை நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு போய் அந்த கரிசலாங்கண்ணி 100 கிராம் கேட்டால் அவ்வளோதான் கொடுக்க போகிறான். வாங்கி ஒரு அரை ஸ்பூன் போட்டு தேநீர் காய்ச்சலாம. அப்படியான அக்கறைகள் துவங்க வேண்டும். சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரை வியாதி வர்ற மாதிரி இருக்குது. இல்லை என்றால் அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, அப்பாவுக்கு சர்க்கரை வியாதியினால் மாரடைப்பு வந்த வரலாறு இருக்குது. நாம் குடிக்க வேண்டிய டீ ஆவாரை டீ. காலையில் ஒரு ஆவாரை டீ குடிப்போம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சிதம்பரத்தம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. காவிரி நீர் அப்பப்போ வத்தி தான் போகுது. ஆனால் அது பரிபாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவிரி நீர்னா இனிப்பு நீர். உன்னுடைய சிறுநீர் இனிப்பாக இருந்தால், உன்னுடைய சிறுநீர் இனிப்பாக இருப்பதை காவிரி நீரோடு ஒப்பிடுறாங்க. உன்னுடைய சிறுநீர் அதிகம் உப்பாக இருந்தனா கடல் நீரோடு ஒப்பிடுகிறார்கள். இனிப்பு வரக்கூடிய யூரின் கிளைகோசூரியாவும் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் வரும்போது வரக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய சிகேடி ரெண்டுக்குமே ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோல் 7 மூலிகை அதை போட்டு இந்த ஆவார கஷாயம் குடிப்பா. அதை கட்டுப்பாடு இது உடனே இதெல்லாம் குடிச்ச உடனே டக்குனு கிட்னி ஃபெயிலியர் சரியாயிருமா சார், இது சாப்பிட்ட நாளிலேருந்து சர்க்கரை வியாதி சரியாயிருமா? அப்படி இல்லை. ஆனால் தினம் தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன இந்த அக்கறையில் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். அப்போ காலையில் நம்ம எடுக்கக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். சும்மா ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. நான் குடிக்கக்கூடிய அந்த சிறு பானம் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அப்படி உங்களுடைய பானத்தை நீங்களே தேர்ந்தெடுங்கள். இதுதான் தேவையில்லை. இல்லை சார் எனக்கு நெல்லிக்காய் பிடிக்கும், நெல்லிக்காய் பொடியை சும்மா ஒரு நாள் முயற்சித்து பாருங்களேன். ஒரு அரை ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை போட்டு டிகாஷன் இறக்கி, ஏன் தினம் கும்பகோணம் டிகிரி காப்பி தான் குடிக்கணுமா? அதுக்கு பதிலாக ஒரு நாள் நெல்லிக்காய் பொடியை போட்டு தண்ணி வெந்நீரை விட்டு அந்த டிகாஷன் இறக்கி அந்த டிகாஷனில் கொஞ்சம் போல தேன் விட்டு குடித்து பாருங்கள். அதனுடைய சுவைக்கு கிட்ட நிற்க முடியாது மற்ற. ஆனால் நெல்லிக்காயில் இன்னொரு கூடுதல் பயன் என்ன, உலர்ந்த பின்னும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே தாவரம் நெல்லிக்காய் தான். பல அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய பல பழங்கள் உலர்ந்தோடனே விட்டமின் சியும் சேர்ந்து போயிடும். ஆனால் நெல்லிக்காய் உலர்ந்த பின்னரும் அந்த விட்டமின் சி கண்டென்ட் போகலை என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறாங்க. இப்போ அதை நம்ம காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும். நம்மளுடைய உணவை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தி நமக்கான ஒரு ஆரோக்கிய உணவாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றிலிருந்து நம்ம துவங்கணும். ஸோ இனி காலை பானம் என்பது எங்கேயோ போனால் ஒரு காஃபியை குடித்தோம், டீயை குடித்தோம். சில பேர் காலங்காத்தால் போய் வடை சாப்பிட்றாங்க. ரொம்ப உண்மையிலே மனசுக்கு வேதனையாகிடுச்சு. என்னடா இருக்குது காலையில் அப்படின்னா, இல்லை இங்கே பழக்கம் அப்படி தான். காலையில் பஸ் ஏறும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு வடையை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புறாங்க அப்படின்னு. நம்ம அப்படி சாப்பிட்ட சமூகம் அல்ல. எப்படியோ மாறிட்டோம். நம்ம நடுவில் எதையோ ஒன்றை போட்டு வைத்து நிரப்பிக்கொள்ளணும், அது சுவைப்பட பொருளை நிரப்பிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம். இனிமேல் நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அடிப்படை. எனக்கு தேவை இதுதான், என் உணவு இப்படித்தான் அமைய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நம்ம மிகச்சரியாக திட்டமிட வேண்டிய ஒரு காலம் இது. உங்கள் நலம் கருதி